வணக்கம், நான் டாக்டர் இளவரசி வாணிதாஸ். இன்னைக்கு நம்ம லங் கேன்சரை பத்தி பேச போறோம். லங் கேன்சர் இந்தியாவில் நிறைய பேருக்கு பாதிக்கக்கூடிய ஒரு கேன்சர் ஆகும். நம்ம முன்னாடி நினைச்ச மாதிரி வெறும் ரொம்ப நாள் புகை பிடிச்சவங்களுக்கு, ரொம்ப நாள் ஸ்மோக்கர்ஸ்க்கு மட்டும்தான் லங் கேன்சர் வரும்ட்டு இல்லை. லங் கேன்சர் நான் ஸ்மோக்கர்ஸ்க்கும் வரும். ஆனால் ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு அதோட ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். லங் கேன்சரோட ரிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சொன்ன மாதிரி நீண்ட நாள் புகை பிடிக்கிறவங்க, பீடி, சிகரெட், டொபாக்கோ எந்த ஃபார்ம்ல போட்டாலுமே லங் கேன்சரோட ரிஸ்க் அதிகரிக்கும். ஸோ லாங் டேர்ம் ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்புனா அவங்களுக்கு மட்டும் இல்லை. அவங்க வீட்டில் அவங்க பக்கத்தில் அந்த புகையோடயே இருக்கிறவங்க, அந்த புகையை இவங்களும் உள்ள எடுத்துக்கிறவங்களும் பாதிப்புக்கு உள்ளாவாங்க. அவங்கள செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ வீட்டில் குழந்தைங்க பக்கத்துலலாம் இல்லை பப்ளிக் பிளேஸ்லலாம் ஸ்மோக்கிங் இல்லை ஸ்மோக்கர்ஸ் பக்கத்தில் இருக்கிறத டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். இப்போ லங் கேன்சர் அப்படின்ட்டு பார்த்தோம்னா நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை ஏற்படும், எப்போ லங் கேன்சர்னு யோசிக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட வரும்போது இரும்பல், சளி, சாதா மருந்து எடுத்தேன், அப்புறம் ஒர்க் அவுட் ஆகல, அப்புறம் டிபி டெஸ்ட் எடுத்தோம், ஒர்க் அவுட் ஆகல, அப்புறம் நிறைய அந்த சளி இரும்பல்லையே ரொம்ப நாள் இருந்துட்டு நம்ம கிட்ட வரும்போது டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்ட் ஸ்டேஜில் வராங்க. இதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரிஸ்க்கை பொறுத்து. இப்போ ரொம்ப ஹெவி ஸ்மோக்கர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெகுலரா டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு ஸ்மோக்கிங் ப்ரிவென்ஷன், ஸ்மோக்கிங் நிறுத்துறதுக்கு என்ன ஸ்டெப் தேவையோ அந்த ஸ்டெப்பை எடுக்க ஆரம்பிக்கணும். பிளஸ் அவங்களுக்கு ஸ்கிரீனிங் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. இப்போ இரும்பல் இருக்கு, சளி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சிடி ஸ்கேனோ எக்ஸ்ரேவோ எடுக்கிறத கொஞ்சம் லேட் பண்ணாம இம்மிடியட்டா எடுக்கலாம். இப்போ நான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், பெண்மணிங்க, ஸ்மோக்கிங்கே பண்ணாதவங்க, அவங்களுக்குலாம் இருக்குன்னா டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம ரொட்டீன் காய்ச்சலா, ரொட்டீன் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனா அப்படின்றத ரூல் அவுட் பண்ணிக்கலாம். தொடர்ச்சியா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி இரும்பல் இல்ல வீக்னஸ், மூச்சு திணறல் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா ஃபர்தரா சிடி ஸ்கேனோ இல்ல அதுக்கு ஏற்ற இமேஜிங் மொடாலிட்டியோ போகிறது ரொம்ப அவசியம். கமிங் டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் லங் கேன்சர். லங் கேன்சர் இப்போ ரொம்ப நிறைய அட்வான்ஸ் பார்த்துருக்கு. பர்சனலைஸ் மெடிசனுக்கு ஒரு சிறந்த உதாரணமா லங் கேன்சரை சொல்லலாம். பல வருஷங்கள் முன்னாடிலாம் ஒரே மருந்து தான் எல்லா விதமான லங் கேன்சருக்கும் கொடுத்துட்டு வந்தோம். இப்போ ஒரு லங் கேன்சரும் வேறுபடும். மியூட்டேஷன் ஸ்டடி அப்படின்வாங்க. என்ன மரபணு மாற்றத்தினால இந்த லங் கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிக்க ஈஸியான டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்டை பொறுத்து அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் என்ன மியூட்டேஷன்ல இருக்கிறாங்கன்னு பொறுத்து ஓரல் மாத்திரை, கீமோ அல்லாத நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. இது பீடி, சிகரெட் பிடிக்காதவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கும். இந்த மியூட்டேஷன்ஸ்லாம் சிகரெட்லாம் பிடிக்காதவங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு கீமோ அல்லாத வெறும் மாத்திரைனால பல வருஷம் லங் கேன்சரை கண்ட்ரோல் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இம்யூனோதெரப்பியும் லங் கேன்சர்ல ஒரு பெரிய பங்கு இருக்குது. இந்த நிறைய அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தோம்னா லங் கேன்சர் எந்த ஸ்டேஜ்ல நம்ம கண்டுபிடிச்சாலும் பேஷண்ட் ஃபிட்டா இருக்காங்க, நேரத்துக்கு அந்த ஃபிட்னஸ்குள்ள கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப நிறைய பெனிஃபிஷியலான விஷயம் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல நம்ம பண்ண முடியும். ஆரம்ப கட்ட லங் கேன்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா சர்ஜரி இல்ல கதிர்வீச்சு நமக்கு நோயை குணப்படுத்துற வாய்ப்பு கொடுக்கும். லங் கேன்சர் த்ரூ அவுட் த ஜேர்னி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கட்டத்திலயுமே சிகரெட் ஸ்மோக்கிங்ன்றது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அது எவ்வளோ வேகமா நம்ம நிறுத்துறோமோ அது பிற்காலத்துல அடுத்த கேன்சர் வரத்துக்கோ இல்ல ட்ரீட்மெண்ட் நம்ம ஏத்துக்கிறதுக்கோ நமக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். அது அல்லாத யோகா, மூச்சு பயிற்சி இதெல்லாமே பேஷண்ட்ஸ்க்கு ஆரம்பத்துல இருந்து சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொண்டு வரதும் நம்ம லங் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் வீடியோவை நம்ம ஃபர்தரா கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம்.